ஒவ்வொரு பூக்களும் சிகிச்சை ஆகிறதே, மருந்தில்லா மருத்துவம் என சத்தியமே. நம்மற்ற கொடுதலும் சிகிச்சை ஆகிறதே, அதுவே அக்குபங்சர் எனும் சத்தியமே. ஒவ்வொரு ஹீலியுமே ஹீலர் ஆக்குவதே, நம்மது கம்பமகாரமியும் பணிச்சிறப்பே. இயற்கை விதிகளை சார்வோம் நம் வாழ்வில், மருந்தில்லா உலகம் காண்போம் இவ்வாழ்வில். மனிதா மனிதா நீ மாறிவிடு, நான்கு தங்க விதிகளை நீ பின்பற்றி விடு. நீரும் நெருப்பும் நிலம் காற்றும் மரம் நம்மை தினம் காக்கும். உலகில் உள்ள உயிர்கள் வாழ அக்குபங்சர் துணை நிற்கும். தும்மல் இருமல் காய்ச்சல் என யாவும் இவை நோய்கள் அல்ல, உடலின் சீராக்க இயக்கம் என நாமும் தெரிந்து கொள்வோமே. ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உடல் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை நோய் பிணிகள், மனதில் என்னென்ன குழப்பங்கள், நாடி அறிந்து சிகிச்சை அளித்தால் யாவும் குணமாகும். மனிதா மனிதா நீ அறிந்து விடு, கழிவு தேங்காத உடலாய் இருப்பதும் பெரும் வரமே. நம் தத்துவங்கள் வாசிப்போம், வானம் தாண்டிய யோசிப்போம். எல்லையற்ற இறையின் நிலையை மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் செலவு நமக்கில்லை, பஞ்சபூத சமநிலையில் இயல்பாக கரு சேரும் என்ற புரிதல் இருந்தாலே மருந்தின்றி சிசு வளரும். உறுதியோடு நிகழ்ந்திடும் சுகப்பிரவம். மனிதா மனிதா உனக்கு இன்னும் புரியலையா, இவையெல்லாம் மறுக்கொடையின் பரிசாக தெரியலையா. நலமோடு நாம் வாழ இனி யாவும் சாத்தியமே. நோயில்லா சமுதாயம் நம் கண் முன்னே வளர்ந்து விடுமே. மனிதா மனிதா நீ துவங்கி விடு, மழையோ அல்லது வெயிலோ நீ அக்குபங்சர் செய்து விடு. பெருமை கோபம் பயம் கவலை மகிழ்ச்சி துக்கம் எல்லாம் போடா. நோய்க்கான வழிவகைகள் என நமக்கு தெளிவிருந்தால் அந்த வானம் கூட வசமாகும். மனமே ஓ மனமே நீ உறுதி எடுத்து விடு, நோய் இருப்பது உடலோ அது மனமோ நீ சிகிச்சை கொடுத்து விடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. தத்துவ புரிதல் வேண்டும் நம் வாழ்வில், வாழ்க்கை நிச்சயம் மாறும் ஒரு நாளில்.